பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம், நம்மை உண்டாக்கின நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி வாழ்கிறோம், ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே தானியேல் என்று சொல்லக்கூடிய மனிதன் எவ்வளவு தைரியமாக சொன்னார் என்று பார்த்தோம். நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருக்கிறேன், ராஜாவாகிய உமக்கும் நான் நீதிகேடு செய்யலை அப்படின்னு சொல்லி தானியேல் சொன்னார். நான் அதை இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையோடு ஒப்பிட்டு காண்பித்தேன். இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறாரு, என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். இதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுவார், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் நான் அதனால் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயந்திருக்கிறவர் கர்த்தர் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, அப்போ எவ்வளவு பர்ஃபெக்டாக கர்த்தருக்கு முன்பதாக வாழ்ந்திருக்காங்க. அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு சரியான நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு திருச்சபையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். திருச்சபையின் தூதனுக்கு எழுதுகிறார். சர்தை சபைக்கு சொல்லும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தையை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:2, நீ விழித்து கொண்டு, எல்லாம் கவனிங்க, நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை. எப்படி? உன் கிரியைகளை தேவனுக்கு முன்பாக நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை. நல்லா யோசிங்க. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? உன்னுடைய கிரியைகள் எனக்கு முன்னால் நிறைவா இல்லைப்பா, ஆனால் என்ன பேர் வச்சிருக்கா? உயிர் உள்ளவன் என்று பேர் வச்சுக்கிட்டு நீ செத்தவனாக இருக்கிறா. இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ரொம்ப உயிருள்ள ஆட்கள் மாதிரி வெளியே காமிச்சிக்கிறோம், ஆனால் தேவனுக்கு முன்பாக உள்ள செத்து கிடக்கு. செத்த கிரியைகள் உள்ள இருக்கு. உயிர் உள்ளவன் என்று பேர் பெற்றிருந்தோம், நீங்கள் செத்தவனாகவே இருக்கீங்க. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் ஒரு செத்த வாழ்க்கை வாழக்கூடாது. உயிர் உள்ளவன் என்று பேர் பெற்றாச்சு. ஒரு விஷயம் தெரியுமா? உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயிர்ப்பித்து விட்டார். நாம் உயிர் பெற்றவர்கள். அதாவது பாவத்தில் மரித்திருந்த நாம் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம். இப்போ உயிர் உள்ளவர்கள். இன்னொரு பக்கம் நம்மை உயிர் உள்ளவர்களாக உலகத்துக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் அப்படி நாங்கள் இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போய் கிடக்கு. கர்த்தர் உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறார். நீ உயிர் உள்ளவன் என்று பேர் பெற்றிருந்தும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். உன்னுடைய கிரியைகள் எனக்கு முன்பாக நிறைவா இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ தேவனுக்கு முன்பதாக நம்முடைய கிரியைகள் சரியா இருக்கணும், நம்முடைய செயல்பாடுகள் சரியா இருக்கணும். அது எந்த சபையா இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி. வெளி உலகத்துக்கு வேணா நீங்க நல்ல ஆட்களா உங்களை வெளிய ஒரு இதா காமிச்சுக்கிடலாம், ஆனால் உங்களை பார்க்கிறவர் தேவன், உங்களையும் என்னையும் பார்க்கிறவர் தேவன். நாம் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஒரு வசனம் தெரியுமா? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொன்னார் இல்லையா? அப்போ கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருக்கு முன்பாக நாம் நல்ல காரியங்களை நிறைவுள்ளவர்களாக இருக்கணும். அவர் சொல்றாரு, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை அப்படிங்கிறாரு. அப்போ கர்த்தருக்கு முன்னால நம்ம கிரியை நிறைவா இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, தாவீது எத்தனையோ காரியங்களை செஞ்சாரு, ஆனா ஒரு காரியத்தை பத்தி கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, பத்செபாளுடைய விஷயத்துல தாவீது பண்ணது தேவனுக்கு பிரியமில்லை. பைபிள் சொல்லுது, இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததா இருந்துச்சு, பொல்லாததா இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. தாவீது செய்த எத்தனையோ காரியங்கள் தேவனுக்கு பிரியமா இருந்தது, ஆனால் பத்செபாளுடைய விஷயத்துல தாவீது செய்த காரியம் தேவனுக்கு முன்பாக பாவமா இருந்தது.
தேவனுக்கு பிரியமில்லாதா இருந்தது. அப்போ அவர் இந்த சபைக்கு சொல்றாரு, நீ சாகிறதற்கு ஏதுவானதை ஸ்திரப்படுத்து. ஊழியக்காரங்க ஐயாவுக்கு சொல்றேன், விசுவாசிகளுக்கும் சொல்றேன், உங்க ஊழியத்தில் இருக்கிற விசுவாசிகளுடைய ஆத்துமா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு பாருங்க. உங்க திருச்சபையின் மீது கொஞ்சம் அக்கறை உள்ளவங்களா இருங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் அக்கறை உள்ளவங்களா இருங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போய் கிடக்கு. நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பேரு தான் உயிர் உள்ளவன் சொல்லி பேரு, ஆனால் மறைவிலே அவர்களுடைய ஆத்துமா செத்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதை தான் கர்த்தர் எச்சரிக்கிறாரு, நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. அப்போ உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்கள் ஆத்மா வாழுதான்னு பாருங்கள். உங்கள் ஆத்மாவில் உயிர் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரோட்டமாக இருக்கான்னு பாருங்கள். அதே போல் உங்கள் திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய ஆத்மாக்களும் உயிரோட்டமாக இருக்கான்னு பாருங்கள். அவங்கள உயிரோட்டம் உள்ளவர்களாக வைப்பதற்கு நீங்கள் கிரியை செய்யுங்க. அதற்கேற்ற முயற்சிகளை நீங்கள் நடப்பீங்க. அதற்கேற்ற தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அதற்கேற்ற வார்த்தைகளை கொடுங்க. தேவ சமூகத்தில் அதற்காக ஜெபிங்க. உயிர்ப்பிக்கிறவர் யாருன்னா கர்த்தர். நமக்கு தெரியுமல்லவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா, எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்த பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது. உங்க திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் உயிர் உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னா ஊழியக்காரங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிவித்தால், பைபிள் சொல்லுது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை வாங்கி பிரசங்கித்தால் உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகள் உயிர் உள்ளவர்களாக இருப்பார்கள், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். சாகிறதற்கு ஏதுவாக கிடந்தாலும் அவர்கள் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். இதை செய்யலைன்னா கர்த்தர் சொல்லுவார், உன் கிரியைகள் எனக்கு முன்னால நிறைவுள்ளதா இல்லை அப்படிம்பாரு. அப்போ தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் நிறைவுள்ள காரியங்களை செய்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. அடுத்த வாரம் நமக்கு என்ன சொல்றாரோ அதை தியானிப்போம். God bless you.